பிரைஸ் தி லார்ட். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் 2:8 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவருக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு சிலுவின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி இந்த வேத பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு பிதாவாகிய தேவனுக்கும் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வெறுமையாய் அல்ல, கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவனுடைய பிறப்பு முதல் இதோடைய உயிர்த்தெழுதல் வரையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் தற்செயலாய் அல்லது நேரத்திலே நடந்த ஒரு காரியம் என்று நாம் எண்ணிவிடவே கூடாது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிறக்க செய்ததிலிருந்து உயிர்த்தெழுகிற வரையில் அவருக்கு நியமித்திருந்த ஓட்டத்தை அவர் எல்லாவற்றையும் ஓடி முடித்தார் என்கிறதான் இந்த கீழ்ப்படிந்தவர் என்கிற வார்த்தையுடைய பொருளாக இருக்கிறது. அதில் அவர் பட்ட நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் ஒன்றை கூட பிதாவின் சித்தத்துக்கு மாறாக செயல்படாமல் முழுமையான சித்தத்தை நிறைவேற்றினபடியினாலே அந்த சிலுவின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாழ்த்தினபடியினாலே தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். எனவே நாமும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாமே ஏற்ற வழியிலே கர்த்தர் உயர்த்துவார் என்கிறதை நாம் மனதில் கொண்டவர்களாக தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தருடைய மகிமை உங்களிலே விளங்கும். ஆமென்.